வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மடிப்பு பக்கத்தில் இருந்து எப்படி ஒரு பேண்ட் கட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா இடுப்பளவு, முட்டி லூஸ், அதுக்கப்புறம் அடிக்கால் சுற்றளவு, இந்த 3 அளவு மட்டும் வச்சு எப்படி ஒரு பேண்ட் கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கரைப்பாகத்து சைடு இருந்து எப்படி ஒரு பேண்ட் கட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெல்ட் கேன்வாஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து ஒரு பேண்ட் எப்படி முழுசாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 3 அளவு இருந்தாலே பேண்ட்டு ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இடுப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த பேண்ட்டில் பார்த்திங்கன்னா இடுப்பளவு 29 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி லூஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கால் சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இறக்கம் 38 இன்ச்சு. இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இடுப்போட டோட்டல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்திருப்போம். அதே போல் முட்டி லூஸ் எப்படி எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற ரவுண்டு எவ்வளோ வருதோ 14 இன்ச்சு வந்துருக்கு. ஸோ அதில் பாதி 7 இன்ச்சு, அதாவது முட்டி லூஸு 7 இன்ச்சுன்னு வச்சுருக்கு. அதே போல் அடிக்கால் சுற்றளவு பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 இன்ச்சு, அதில் பாதி பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அளவு எடுத்து மெஷர் பண்ணணும். இது போல் 3 அளவு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஒரு பேண்ட்டு கட் பண்ணிடலாம். பேண்ட்டு வந்து கட் பண்ணுறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் பேண்ட் பீஸை எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பக்கம் வந்து மடிப்பு பக்கம் இருக்க மாதிரி பேண்ட் பீஸை போட்டிருக்கேன். எனக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா கரைப்பாகம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த பேண்ட் கட்டிங்கில் வந்து என்னோடய பக்கம் கரைப்பாகம் இருந்திருக்கும், மடிப்பு பக்கம் ஆப்போசிட் இருந்திருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய பக்கம் மடிப்பு பக்கம் இருக்குது, ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா கரைப்பாகம் இருக்குது. இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேல் சைடு வந்து ஏற்ற குறைச்சலாக இல்லாமல் இருக்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இடுப்பளவு எவ்வளோன்னு பார்க்கணும். 29 இன்ச்சு. இந்த இடுப்பளவை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷீட்கான மார்க்கிங், அதாவது தொடை லூஸ்க்கான லைன் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா 29 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு வரும். அதாவது 8.25 இன்ச்சில் ஒரு மார்க் போடணும். அதாவது இடுப்பளவு எவ்வளவுக்கு எவ்வளோ இன்ச்சில் வந்து ஷீட்கான மார்க்கிங் போடணுன்றதை நான் சைடில் கொடுக்குறேன், அப்படியே பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 29 இன்ச்சுக்கு 8.25 இன்ச்சில் ஒரு மார்க் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா 8.25 வச்சு ஒரு மார்க் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் அதாவது பேண்ட்டோட இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா 38 இன்ச்சு இறக்கம் டோட்டலாக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்டி ஆட் பண்ணும்போது 1 இன்ச்சு வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால் எவ்வளோ இறக்கம் எடுத்துருக்குமோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ 38ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 37 இன்ச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 37 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கீழே மடக்கி அடிக்கிறதுக்காக 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும். 37 அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இது போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முட்டி லூஸ்க்கான மார்க்கிங் போடணும். அது எப்படின்னா நம்ம லென்த் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இறக்கம் வச்சு மார்க் பண்ணதுக்கும் ஷீட், அதாவது ஷீட்கான மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்து அதை ரெண்டாக பிரித்து கீழேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கணும். ஸோ இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29.5 இன்ச்சு இருக்குது.
ஸோ இதை ரெண்டாக பிரித்தா 14 இன்ச்சு. அதிலிருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சிங்கன்னா 15 இன்ச்சு. ஸோ இந்த 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். ஸோ 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஜிப்புக்கான மார்க்கிங் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா மேல் சைடு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 26 இன்ச்சு இடுப்பளவுலேருந்து மேலே இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சா போதும். ஸோ 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வச்சுக்கலாம். அதாவது மேலே இருந்து கீழேக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ மேலே 2.5 இன்ச்சு, கீழே ஷீட்கான மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்கணும். ஸோ இது போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பளவு எவ்வளோன்னு பார்க்கணும். 29 இன்ச்சு. இதை 4ஆக பிரித்தாங்கன்னா 7.25 வரும். ஸோ அது கூட 1 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். 7.25 + 1 8.25 இன்ச்சு. ஸோ எதுக்காக நம்ம 4ஆக பிரித்து அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த சைடு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, இந்த ஜிப்பாண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 2 1/2 + 1 இன்ச்சு வர இடுப்பளவை 4ஆக டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வச்ச 8.25 இன்ச்சு ப்ளஸ் 2.5 இன்ச்சு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 10.25 வரும். ஸோ இந்த 10.25 கூட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். 10.25ஓட 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சா 11.25 வரும். ஸோ அந்த 11.25 இங்கே மார்க் பண்ணணும். ஸோ 11.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும். மேலே 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும், கீழே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ இது போல் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா 11.25 இருக்குது. அப்போ இதை வந்து 2ஆக பிரித்து சென்டர் மார்க் பண்ணணும். இப்போ 11.25 2ஆக பிரித்தாங்கன்னா 5.1 வரும். ஸோ அந்த 5.1 வச்சு இங்கே மார்க் பண்ணணும். ஸோ 5.1 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5.1 இருக்குது. இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா சென்டர் மார்க்கிங். அதாவது ட்ரௌசருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு மார்க் பண்ணது இல்லாமல் சென்டர் மார்க் பண்ணுவோம். பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஷீட்டு எவ்வளோ லென்த்து இருக்கோ அதை சென்டரை வச்சு மார்க் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5.1 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே 5.1 பாட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் 5.1 வச்சு மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கால் சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். அடிக்கால் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5 வருது. ஸோ இதை 2ஆக பிரித்தாங்கன்னா 2.25 வரும். ஸோ அந்த 2.25 இங்கே வச்சு மார்க் பண்ணுவோம். 2.25 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2.25 வச்சு மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா முட்டி லூஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். 7 இன்ச்சு. ஸோ இதை 2ஆக பிரித்தாங்கன்னா 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரும். ஸோ அந்த 3.5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் 3.5 இன்ச்சு, அந்த பக்கம் 3.5 இன்ச்சு. ஸோ இது போல் 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது அடிக்காலில் இருந்து முட்டி லூஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். ஆனால் மேலே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடக்கூடாது. அது வந்து ஷேப் ஸ்கேல் வச்சு தான் நம்ம அழகாக ஷேப் கொடுத்து வளைக்கணும். இப்போது அடிக்காலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஸ்கேலை எடுத்து நம்ம ஜிப்பு மார்க் பண்ண பக்கம் மட்டும்தான் ஷேப் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷேப் கொடுக்கணும். இது போல் ஷேப் ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும் லைனாக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக்காக வர மாதிரி ஷேப் எடுக்கணும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷேப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, மேலே இருந்து ஷீட்கான மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம ஷேப் எடுத்துடணும். இது போல் வச்சு பார்த்திங்கன்னா ஷேப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இதே ஸ்கேலை ஆப்போனன்ட் டைரெக்ஷனில் வச்சு லைட்டாக பார்த்திங்கன்னா லைன் போடணும். அதாவது லைட்டாக லைன் போடணும். ஸோ இது போல் லைட்டாக லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி வர மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இது போல் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு வெளியே வர மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம போட்டிருக்க மார்க்கிங்லேயே கட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல டைட்டாக போயிடும். ஸோ நீங்கள் 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் வெளியே தள்ளி தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து தொடைக்கான ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அடிக்காலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே லைன் போட்டுக்கலாம். இது போல் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஜிப்புக்கான மார்க்கிங் பண்ணதில் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சிலிருந்து 1.25 இன்ச்சு வச்சு கீழேருந்து 1.25 இன்ச் ஹைட்டு வச்சு ஒரு மார்க் போட்டு அழகாக கீழேருந்து இது போல் வளைவாக வளைச்சி விட்டுக்கணும். ஸோ வளைச்சி விட்டுட்டு இது போல் எல்லாம் மார்க் பண்ணிட்ட கடைசியால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸ் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹிப்பில் அழகாக ஷேப்பாக உட்காரும். இது போல் 1/4 இன்ச்சு ஷேப் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, பாக்கெட்டுக்கான மார்க்கிங் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சிலையும் கொடுக்கலாம், 2.25 இன்ச்சிலையும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2.25 இன்ச்சில் கொடுக்குறேன். இது வந்து 2.5 2.25 எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாக்கெட்டுக்கான ஓப்பனிங் இது எப்படி கொடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளவு வந்து சைடில் ஓப்பன் கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை விட 1 இன்ச்சு வந்து சேர்த்து வைக்கணும். இப்போ வந்து நான் ஓப்பன் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா 6 இன்ச்சு கொடுக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு ஓப்பன் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 5.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே ஒரு 1/2 இன்ச்சு மறைஞ்சிரும், சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு மறைஞ்சிரும். ஸோ 1 இன்ச்சு மறைஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா பாக்கெட் ஓப்பன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஓப்பன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலேருந்து க்ராஸாக கொடுத்தாங்கன்னா பாக்கெட்டுக்கான மார்க்கிங் ஓவர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் கட்டிங்க்கான மார்க்கிங் முழுசாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது போல் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் ஒரு நாட்ச் போடணும். நெக்ஸ்ட் பாக்கெட்டுக்கான 2 நாட்சஸ் போடணும். ப்ளஸ் வந்து அடிக்கால் மார்க் பண்ணாங்க இல்லைங்களா, மடித்து தைக்கிறதுக்கு இந்த இடத்துல 2 நாட்சஸ் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் முழுசாக ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு அப்படியே பேக் பார்ட் வெட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வெட்டின மீதி பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை இது போல் வெட்டியிருப்போம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, பேக் பார்ட் வெட்டுறதுக்கு அப்படியே ஆப்போனண்ட்டாக திருப்பி போடணும். இது போல் திருப்பி போட்டு இந்த ஷீட்கான மார்க்கிங் பண்ணாங்க இல்லையா, அந்த லைன் பார்த்திங்கன்னா அடித்தட்டு வெட்ட போகிற பீஸ்க்கு கொஞ்சம் உள்ள 1/2 இன்ச்சில் இருக்க மாதிரி போட்டுடணும். இது போல் போட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த கரையோட முடிவு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா 14.25 இன்ச்சு இருக்குது. ஸோ அதே போல் முட்டி லூஸ்க்காகவும் பார்த்திங்கன்னா 14.25 இன்ச்சு இருக்கணும். ஸோ அது கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ இது போல் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 14.25 இன்ச்சு இருக்குது. அதே போல் அடிக்காலாண்டியும் பார்த்திங்கன்னா சென்டர் மார்க்கிங்லேருந்து அது வரைக்கும் 14.25 இன்ச்சு இருக்கணும். ஸோ இது போல் அரேஞ்ச் பண்ணி போட்டணும். இந்த சென்டர் மார்க்கிங்லேருந்து இந்த கரையோட முடிவு வரைக்கும் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் அப் அண்ட் பாட்டம் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பீஸ் வந்து முறுக்கி நில்லாமல் இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் பீஸில் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஹைட் வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வைக்கலாம், இல்லைனா 1.25 இன்ச்சு வைக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 1.25 இன்ச்சு ஹைட் வச்சுட்டு ஒரு 1.25 இன்ச் ஹைட் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பாக்கெட் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ண இந்த மார்க்கிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். இது போல் க்ராஸாக ஒரு லைன் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஜிப்பு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கை ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் பேண்ட்டுக்கு உள்ளே பிரித்து வர்றதுக்கு எவ்வளோ விடுறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் நான் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன்னா, கீழே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடணும். இது போல் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஷீட்கான மார்க்கிங், முட்டி லூஸ்க்கான மார்க்கிங், அடிக்கால் சுற்றளவுக்கான மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விடணும். அதாவது தொடை லூஸ் வந்து நார்மலாக போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சா போதுமானது. மேலே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வைக்கணும். அதே வந்து ரொம்ப லூஸாக போடுறாங்க அப்படின்னா 2.25லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அதாவது நார்மலாக போடுறாங்கன்னா 2.5 இன்ச்சு வைக்கலாம். கொஞ்சம் ரொம்ப லூஸாக போடுறாங்க அப்படின்னா 2.25 அல்லது 3 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு முட்டி லூஸ் பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். மேலே 2.5 இன்ச்சு வச்சுருக்கணும், கீழே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வைக்கணும். ஸோ அதே போல் அடிக்கால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் 1.5 இன்ச்சு வச்சா போதும். அடிக்கால் வந்து பேக் தட்டில் அடிஷ்னலாக 1.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது அடிக்கால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டு 1.5 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். ஸோ அதே போல் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு முட்டி மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அடிக்கால் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நெக்ஸ்ட்டு ஷேப் ஸ்கேலை வச்சு மேலே ஷீட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் முட்டி லூஸ்க்கும் ஷேப் எடுத்துக்கலாம். இது போல் ஷேப் எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா மேலே 2 இன்ச்சிலேருந்து வளைக்கலாம் அல்லது 1.5 இன்ச்சிலேருந்து வளைக்கலாம், எப்படி வேணாலும் வளைக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து இதை வளைச்சிட்டேன். ஸோ வளைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ பேக் பார்ட் வந்து முழுசாக மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே கட் பண்ணிட்டு வரணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க மார்க்கிங்கில் கட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடியில் மடக்கி வர்றதுக்கான மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதில் வந்து நாட்சஸ் போட்டுக்கணும். இது போல் ஒரு நாட்சஸும் இந்தாண்ட ஆப்போனன்ட் சைடு ஒரு நாட்சியும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேலே வச்சுருக்க ஃப்ரண்ட் தட்டை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேக் பாக்கெட் போடுறதுக்கான மார்க்கிங் போடணும். அது எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த உள் சைடு லூஸ் விடுறதுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த 2.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை சென்டராக வச்சு மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 7.25 இருக்குது. ஸோ அந்த 7.25 2ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25.1 வரும். ஸோ அந்த 3.25.1 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாட்ச் போட்டு விட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாட்ச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதிலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 3.5லிருந்து 4க்குள்ளே வந்து பாக்கெட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3.25 இன்ச்சில் மார்க் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த 3.25 இன்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்கெட் வைக்க போகிறேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட் போடணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் எடுத்து வச்சுட்டு பாக்கெட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேண்ட்டு கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் மடிப்பு பக்கம் இருக்க மாதிரி போட்டு கட் பண்ணாங்கன்னா ஃப்ரண்ட்டு பாக்கெட்டு வந்து இதே பீஸில் வராது. ஸோ நீங்கள் வந்து கரைப்பாக்கத்து சைடுலேருந்து வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பாக்கெட் அதிலே வந்துடும். அதே போல் சைட் பெல்ட்டுக்கான பீஸும் அதிலே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பாக்கெட்டுக்கான பீஸ் வந்து வராது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு வந்து எப்படி பெல்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேண்ட்டுக்கு வந்து பெல்ட்டு கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். 7 இன்ச்சு வச்சுட்டு 2 பக்கம் சர்க்கா போட்டுடணும். 7 இன்ச்சு வச்சு சர்க்கா போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அளவு பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு. 29 இன்ச்சை 2ஆக பிரித்தங்கன்னா 14.5 இன்ச்சு வரும். ஸோ அந்த 14.5 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 நாட்ச் போட்டுக்கணும். 2 நாட்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இடுப்பு வந்து உள் சைடு பிரித்து வர்றதுக்காக எவ்வளோ வெட்டங்க அப்படின்னு பார்க்கணும். 2.5 இன்ச்சு வெட்டுங்க. ஸோ 2.5 இன்ச்சை 2.5 இன்ச்சை 2ஆல் பெருக்கணுங்கன்னா 5 இன்ச்சு வரும். ஸோ 2.5 + 2.5 5 இன்ச்சு. அதே போல் 5 இன்ச்சு வச்சு 2 மார்க் போட்டுக்கணும். 2 மார்க் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் எவ்வளவு வந்து லென்த் இருக்குது, அதாவது இடுப்பளவு வந்து 2ஆக பிரித்து மார்க் பண்ணணும். 29 இன்ச்சு 2ஆக பிரித்தா 14.5 இன்ச்சு. ஸோ 14.5 இன்ச்சு வச்சு மடிச்சுட்டு நாம் 2 நாட்சஸ் போட்டுக்கணும். ஸோ 2 நாட்சஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ஒரு 1.5 இன்ச்சு வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வச்சுருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடுப்பளவு /2 வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு எவ்வளவு வந்து உள்ள அதாவது பிரித்து வர்றதுக்கு எவ்வளோ பீஸ் விட்டுருக்குங்களோ அதை 2ஆக வச்சுருப்போம். அதாவது 2.5 இன்ச்சு வச்சுருந்தா 5 இன்ச்சு, 2 இன்ச்சு வச்சுருந்தா 4 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு /2, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அடிஷ்னலாக வச்சுருப்போம். இப்போது நம்ம இந்த இடத்துல இடுப்பளவு பிரித்து வர்றதுக்கு எவ்வளோ வச்சோம், 2.5 இன்ச்சு வச்சதை 2ஆல் டிவைட் பண்ணி, அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சுருப்போம். 2.5 5 இன்ச்சு வச்சுருப்போம். இப்போ அதை அப்படியே மடித்து 2ஆக கட் பண்ணிக்கணும். 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சாக கட் பண்ணிக்கணும். இது போல் 2.5 இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தனியாக நம்ம பெல்ட்டு கேன்வாஸ் 2 பீஸும் வெட்டியாச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணணும். ஸோ இந்த கட் பண்ண பேண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத
ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். யாருக்காவது பேண்ட்டு ஸ்டிச்சிங் தெரியலனா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கங்க.